பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெகன். மொத்த உலகமும் நம்மளுடைய மேற்கு பக்கம், அதாவது மேற்கு ஆசியாவை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய கிழக்கு தென்கிழக்கு, அதாவது இந்தோனேஷியா பக்கம் ஒரு மிக முக்கியமான இராணுவ போர் ஒத்திகை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர் ஒத்திகையோட பேர் அப்படின்றது பலிகாத்தன் 2026. இது அமெரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸ்க்கு உண்டான ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. 1991 இதை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இது 41வது முறை செய்யக்கூடிய ஒரு போர் பயிற்சி. இதில் ஒரு எல்லாத்தையுமே பூர்வம் உயர்த்த வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த 2026 இப்போ இதோடைய ஸ்டார்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஏப்ரல் 8ஆம் தேதி மே வரைக்கும் இது நடக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இதுவரை இல்லாத அளவுக்கு குய்சான் சிட்டின்னு சொல்லக்கூடிய குய்சான் நகரத்துக்கு அருகில் இது நடக்குது. அதாவது இது வரைக்கும் இருந்த உலக வரலாறுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஒத்திகை இதில் பார்க்கலாம். 17,000 துருப்புகள். நல்ல நாடுகளை கவனிங்க. பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், நியூசிலாந்து. இது மிக மிக முக்கியமான நாடுகள். இதில் சைனா கிடையாது, ரஷ்யா கிடையாது, இந்தியாவும் இல்லை. பட் இந்த அலையன்ஸை நல்லா கவனிச்சிங்கன்னா பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. இப்போ அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இது மூன்றுமே குவாட் நாடுகள். இதை தவிர இது இருக்குன்னு பார்ப்போம். நம்ம பிலிப்பைன்ஸ் இருக்குன்றதை பார்க்குறோம். கனடா, பிரான்ஸ் மற்றும் நியூசிலாந்து. இது எல்லாமே இந்த குரூப்பிங் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு அகைன்ஸ்டான ஒரு குரூப்பிங் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஏன்னா அது நடக்கிறதுமே பிலிப்பைன்ஸில். இது கூட அப்சர்வர்ஸாக யார் வந்திருக்கிறாங்க, அதாவது போர் ஒத்திகை, இராணுவ போர் ஒத்திகை நடக்கும்போது நட்பு நாடுகளை, கலந்துக்காத நாடுகள், பட் நட்பு நாடுகளை அப்சர்வர்ஸாக, பார்வையாளர்களாக கூப்பிடுவாங்க. யூகே, நெதர்லாண்ட்ஸ், போலம், செஷியா, லித்துவானியா, ஜெர்மனி, சிங்கப்பூர், தாய்லாந்து, ப்ரூனே, வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா, சவுத் கொரியா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்று சைனாவை எதிர்க்கக்கூடிய நாடுகள், இல்லை சைனாவை ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நாடுகள். இப்போ இந்த இடத்துல இந்த போர் ஒத்திகை அப்படின்றது ஏர், சி, லேண்ட் மற்றும் சைபர், இது எல்லாமே கலந்து ஒரு மிகப்பெரிய போர் ஒத்திகை அப்படின்றத பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா 74 வருடத்துக்கு முன்னாடி போட்டப்பட்ட யூஎஸ் பிலிப்பைன்ஸ் எம்டிடின்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் டிஃபென்ஸ் ட்ரீட்டியோடைய ஒரு போர் ஒத்திகை தான் இது. இது வருஷம் நடக்கும். பட் இந்த வருஷம் 17,000 துருப்புகள் எல்லா டொமைன்ஸ்லையுமே பண்ணுறாங்க. சைனாவுக்கு எதிரான எல்லா நாடுகளுமே ஒன்று கூடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைலைட் என்ன, அப்படி என்னங்க ஸ்பெஷல் அப்படின்ற கேள்விக்கு இங்கே பதில் வருது. முதல் முறையாக பிலிப்பைன்ஸோடைய கடற்படை பிரம்மாஸை இந்த போர் ஒத்திகையில் செயல்படுத்தி காமிச்சிருக்காங்க. அமெரிக்கா பங்கேற்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸில், வார் எக்ஸசைஸில் முதல் முறையாக பிரம்மோஸை பார்க்க போகிறது இப்போ தான். ஏன்னா பிலிப்பைன்ஸுக்கு சமீபத்தில் தான் நம்ம ஏற்றுமதி, போன வாரம் தான் நம்ம பிரம்மோஸ் கொடுத்துருந்தோம். அது ஆப்ரேஷனலைஸ் தான் ஆயிடுச்சு. அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை பிலிப்பைன்ஸோடைய கடற்படை அவங்களோட இதில் பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உலகப்போர் 2க்கு பிறகு 1400 ஜப்பானிய வீரர்கள் ஃபுல் காம்பேட் ரோலில் இங்கே பார்க்க முடியுது. அதே மாதிரி ஜப்பானுடைய டைப் 88 ஆன்டிஷிப் மிசைல்ஸ், அதாவது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சைனாவுடைய கப்பற்படையை கம்ப்ளீட்டாக சூனியமாக்கிறதுக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு மிசைலு. முதல் முறையாக இந்த மிசைலை ஜப்பானுக்கு வெளியில் கொண்டு வந்து பிலிப்பைன்ஸில் இதையும் பயன்படுத்தி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டார்கெட்டாக பயன்படுத்தப்பட்டது பிஆர்பி குய்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய போர்க்கப்பல், ஒரு 77 வருடம் பழசு. அது கப்பலில் பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ரோல் கப்பல். ஸோ பிரம்மாஸையும் அதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஜப்பானுடைய ஆன்டிஷிப் மிசைலையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது தவிர அமெரிக்காவுடைய டமஹாங்க் SM-6, இது ரெண்டுமே மிக மிக முக்கியமான ஏவுகணை. இப்போ அதிக அளவில் இப்போ ஈரான் யுத்தத்தில் பயன்படுத்துகிறாங்க, அதையுமே பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேவி மெரைன் எக்ஸ்பிடிட்டரி ஷிப் இன்ட்ரடிக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய NMESIS அப்படின்ற ஒரு ஹைடெக்கான ஒரு இன்டகிரேஷன் அமைப்பு. இதுலேயும் பிரம்மாஸை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ரஷ்யாவுடைய கூட்டில் தயாரிக்கப்பட்ட, இந்தியாவால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு ஏவுகணை
இன்னைக்கு அமெரிக்கா மற்றும் அவங்களுடைய நட்பு நாடுகளுடைய அந்த கூட்டு ராணுவ பயிற்சியில இன்டெகிரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கா முதல் முறையா பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஒன்று சேர்ந்து வராங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு நேரடி பிரசன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் ஜப்பானுக்கு கிழக்கு சீன கடல் பகுதி, பிலிப்பைன்ஸுக்கு தென் சீன கடல் பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இப்போ சைனா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி ஆங்கிள், ஸ்ட்ராட்டஜிக் ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா நேட்டோடைய ஆர்டிகல் 5 உடைய ரிஹர்சல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை நேட்டோன்னு அவங்க அறிவிக்கல, ஒரிஜினல் நேட்டோ அங்கே கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. புது நேட்டோவை இங்கே பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க அமெரிக்கா. இந்த இடத்துல தான் நம்ம ஒத்து கவனிக்கணும். இதில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஏதாவது ஒன்று தாக்குனா எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து எப்படி அந்த ராணுவ பயிற்சி, ராணுவ நடவடிக்கையை செய்வாங்க அப்படின்றதுக்கான போர் ஒத்திகை. இதில் லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்டர். வடக்கு லூசான் பகுதிகளில் இதை பண்ணியிருக்காங்க. பிரம்மோஸை சிமுலேஷன் ஃபயரிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரைக்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து அந்த பிரம்மோஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்வான் கடல் பகுதி மற்றும் பாஷி சேனல். இங்கே தான் சீனாவுடைய கடற்படையோடைய அதிகபட்சமான பிரசன்ஸ் இருக்கு. ஸோ நேரடியாக இந்தியாட்டிருந்து வாங்கின அந்த பிரம்மாஸ்திரத்தை சைனாவை நோக்கி வச்சு ஒரு லைவா ஒரு போர் ஒத்திகையை பார்த்துருக்காங்க அப்படின்றதான் மிக மிக முக்கியமானது ஒரு ஹைலைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸோடைய வடமேற்கு பகுதி. இங்கே வந்து ஜப்பானுடைய டைப் 88 ஆன்டிஷிப் மிசைல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பாஷி சேனலை குறி வச்சு, கிளியராக சொல்லணும்னா சைனாவை குறி வச்சு. பாலவான் அப்படின்ற இடத்துல ஸ்பாட்லி தீவுகள், இந்த இடத்துல தான் சைனா அதிகபட்சமான செயற்கை தீவுகளை உருவாக்கி அந்த இடத்துக்கான உரிமை கொண்டாடுறாங்க. 9 லைன் 10 லைன்னு சொல்லிட்டு இதை குறி வச்சும் ஒரு லைவ் ஃபயரிங் எக்ஸசைஸ் நடந்திருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கர்போரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷோல் ஏரியா, இங்கே தான் பிலிப்பைன்ஸோடைய ஃபிஷிங் கிரவுண்டை, பிலிப்பைன்ஸோடைய மீனவ படகுகள் உள்ளே வர முடியாமல் சைனா பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 352 மீட்டர் ஒரு ஃப்ளோட்டிங் பேரியர், அதாவது கடல் பகுதிகளில் ஒரு 352 மீட்டர் தாண்டி வர முடியாத அளவுக்கு ஒரு தடுப்பை போட்டு வச்சிருக்காங்க சைனா. இந்த இடத்த நோக்கியும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பிரம்மாஸ் இவங்க வாங்கினாங்க, இந்தியா பிரம்மாஸ் கொடுத்தது. ஆப்வியஸாக தெரியும் பிலிப்பைன்ஸுக்கு அந்த சீன கப்பல்களால் வரக்கூடிய ஆபத்தை தாக்குறதுக்கு, சீன கப்பல்களை தாக்கி அளிக்கிறதுக்கு தான்ட்டு. இதை வாங்கி ஆர்சனலில் வைக்கிறது வேற, இதை வந்து எதிரியோட நேரடியாக, அதுவும் எதிரிக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய பல நாடுகளை ஒன்று சேர்த்து அவங்களோட நேரடியாக பண்ணுறது அப்படின்றது. ஒரு குட்டி நாடு சீனாவை இப்போ சேலஞ்ச் பண்ணுறாங்க, பட் தனியாக கிடையாது, ஒரு பெரிய கூட்டணியோட அப்படின்றது. இப்போ சிமுலேஷன் ஃபயரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த பிரம்மோஸை நேரடியாக, ஏன்னா காஸ்ட்லியான ஒரு எக்யூப்மெண்ட்டு நேரடியாக ஃபயர் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், அதோடைய சென்சர்ஸு, ரேடாரு, கமாண்ட் நெட்வொர்க் எல்லாத்தையும் சேர்த்து ஜஸ்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இதை வந்து சோதிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமெரிக்கா, பிலிப்பைன்ஸோடைய, இப்போ ஜப்பானுடைய அந்த கம்பைன்டு ஸ்ட்ரக்சரில் பிரம்மாஸ் இன்டெகிரேட் ஆகிருக்கு. இது உலகத்திலேயே ஒரு வினோதமான, அதே மாதிரி உலகத்திலேயே ஒரு பிரமிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமே. இந்த பிரம்மோஸோடைய டெக்னாலஜி, கோர் டெக்னாலஜி ரஷ்யாவோடது, இந்தியா கூட சேர்ந்து நம்ம தயாரிக்கிறோம். ஸோ ரஷ்யா இந்தியாவுடைய ஒரு மிசைலை ரஷ்யாவுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் அவங்க கூட்டாளி நாடுகள், இவங்களுக்கு நமக்கும் எதிரியாக இருக்கக்கூடிய சைனாவுக்கு எதிராக இந்த மிசைலை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கான இன்டகிரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் பார்க்குறோம். ஸோ இதுதான் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு முறையாக அமெரிக்காவுடைய நெமிசிஸ், டைஃபூன், அவங்களோட SM-8 மற்றும் ஜப்பானுடைய மிசைல்ஸ், இது எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே சிஸ்டத்தில் இயங்கக்கூடியது அப்படின்றத நமக்கு தெளிவாக பார்க்குறோம். இப்போது பிரம்மோஸோடைய பேட்டரி அப்படின்றது சைனாவுடைய சைனா இப்போ ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்கார்போரா ஷோல் மற்றும் மிஸ்சீஃப் ரீஃப்னு சொல்லி, இது ரெண்டுமே சைனீஸ் ஆக்குபைடான ஒரு இடம். 222 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது. இந்த இடத்த குறி வச்சு அவங்களால தாக்க முடியும். அதே மாதிரி பிரம்மாஸ் அப்கிரேடட் ரேஞ்ச் வரும்போது, எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ER வரும்போது, 800 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரேஞ்ச் வரும்போது இதுக்குண்டான ஒப்பந்தத்தையும் பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஸ்பாட்லி தீவுகளுடைய இருக்கக்கூடிய எல்லா சீனாவுடைய கப்பல்களையுமே கிளியர் கட்டாக அவங்களால தாக்க முடியும் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா பிலிப்பைன்ஸோடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி அந்த பிரம்மாஸை வாங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டரன்ஸ் அகெயின்ஸ்ட் எனி அட்டெம்ப்ட் டு அண்டர்மைன் ஒரு சாவரனிட்டி அண்ட் சாவரன் ரைட்ஸ் இன் த வெஸ்ட் பிலிப்பைன் சி. இவங்களுடைய மேற்கு பிலிப்பைன்ஸ் சீயை தான்
தென் சீன கடல் பகுதின்னு அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடல் வழியா பிலிப்பைன்ஸுக்கு வரக்கூடிய அவங்களோட இறையாண்மைக்கு வரக்கூடிய எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் இந்த வெப்பனை அவங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதோட இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இந்த மிசைலுக்கும் அங்க சுத்திட்டு இருக்கக்கூடிய சீன கப்பல்களுக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்றது ஜஸ்ட் 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்துக்குள்ள சீனாவுடைய கப்பல்களை குறி வச்சு இந்த பிலிப்பைன்ஸோடைய பிரம்மோஸால தாக்கி அளிக்க முடியும். அடுத்தது இந்தோனேஷியா நம்ம கிட்ட வாங்க போறாங்க. வியட்நாம் போன்ற சில நாடுகளும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். சைனா உடனடியா நெருப்புல பத்த வச்ச நெருப்பு மிதிச்ச ஒரு ஆள் மாதிரி இப்போ உடனே கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய ஃபாரின் ஸ்போக்ஸ் பர்சன் ஜிகுவான் சொல்லும்போது, நெருப்போட விளையாடுறீங்க, இது உங்களுக்கே வந்து பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றதும், அதே மாதிரி பீஜிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோ மிலிட்ரி கோஆப்ரேஷன் ஷுட் பி கண்டக்டட் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பீஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் இன் தி ரீஜன். எந்த ஒரு இராணுவ போர் ஒத்திகையும் இன்னொரு நாட்டோடைய இன்னொரு அமைதியையும் அவங்களுடைய ஸ்திரத்தன்மையும் அவங்களுடைய நம்பிக்கைக்கும் குலைக்கும் விதமா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப நீ வந்து என்ன வேணா ஆட்டம் போடுவ, சிறு சிறு நாடுகளை வந்து இது பண்றது, அவங்களுடைய கோஸ்ட் கார்டு கப்பல் மேல கல்லை விட்டு எறியறது, தண்ணீர் பாய்ச்சறது, இப்ப இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஆப் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இவங்களுக்கு வந்து எரியுது. ஸோ இது வந்து பாத்தீங்க, இதோட மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் அப்படின்றது, ஜப்பான் துருப்புகள் உலகப்போருக்கு பிறகு 1942க்கு பிறகு இப்பதான் முதல் முறையா பிலிப்பைன்ஸ்ல கால் வச்சு ராணுவ போர் ஒத்திகை செய்யறாங்க. ஜப்பானுடைய மிக முக்கியமான ஆன்டிஷிப் மிசைல் ஜப்பானுக்கு வெளியில இப்பதான் சோதிக்கப்படுது. இந்தியாவுடைய ஏவுகணையான பிரம்மோஸ் அமெரிக்காவுடைய கூட்டுப்படைகளோடு சேர்ந்து இப்பதான் முதல் முறையா சோதிக்கப்படுது அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஜப்பான் இப்போ தங்களுடைய மிலிட்ரி மசிலை ஃபிளெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகப்போர் 2 மற்றும் 1 வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு ஜப்பான் எவ்வளோ ஒரு கொடூரமான மிலிட்ரி பவரா இருந்தாங்க அந்த காலகட்டங்கள்ல அப்படின்றத நம்ம தனியா நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு வந்து யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நடுக்கம் ஏற்படும். அவங்க இப்ப மீண்டும் வராங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ இந்த இடத்துல தாய்வான் ஸ்ட்ரெயிட்டை கடந்துதான் 3 நாட்கள் கடந்துதான் இந்த கப்பல்கள்லாம் கடந்துதான் வருது. தாய்வானை தனியா வந்து கட்டம் கட்டிட்டு இருக்கக்கூடிய சீனா, உலகத்திலே எண்ணிக்கையில அதிகமான கப்பல்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய சீனா இந்த இடத்துல இவங்க தடுக்கிறதுக்கோ இது பண்றதுக்கோ எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனாவுடைய லியானிங் ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து இப்போ இதாகுது. இவங்கெல்லாம் தாண்டி போறாங்களே தவிர, இந்த பாஷி சேனல் அப்படின்றது தான் இந்த 150 கிலோமீட்டர் கேப் தைவானுடைய தெற்கு முனைக்கும் பிலிப்பைன்ஸோடைய பட்டான் தீவுகளுக்கும் நடுவில் உள்ள பகுதி. இந்த இடத்துல தான் சைனாவுடைய நேவல் ஆக்சஸ் அப்படின்றது கிடைக்குது. பசிபிக் பெருங்கடலுக்குள்ள சீனாவுடைய போர்க்கப்பல்கள் வரணும்னா தாய்வானுடைய தெற்கு முனைக்கும் பிலிப்பைன்ஸோடைய கடைசி தீவா இருக்கக்கூடிய பட்டனேஸ் தீவுக்கும் நடுவில் தான் வந்தாகணும். இந்த இடத்துல தான் மிக முக்கியமான இந்த போர் ஒத்திகை அப்படின்றத பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்று ஜப்பானோட டைப் 88 மிசைல், இது அமெரிக்கா அந்த ஃபேமிலியை சேர்ந்தது. இன்னொன்று இந்திய வம்சாவளியில் வந்த, அதாவது இந்திய ரஷ்யா வம்சாவளியில் வந்த பிரம்மோஸ். இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல அவங்கள வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அமெரிக்காவுடைய மல்டி லேட்டரல் மிலிட்ரி எக்ஸசைஸில் உலகத்திலே அமெரிக்கா பல ஆயிரம் போர் ஒத்திகைகளை அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடிய போர் ஒத்திகையில் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிஸ்டம், வெப்பன் சிஸ்டம் பிரம்மோஸ் தான் முதல் முறையாக சோதிக்கப்படுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நமக்கு இப்போ ஒரு 686 கோடி 2014 நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு 2024 10 வருடத்துல பார்த்தோம் அப்படின்னா 21,000 கோடி, கிட்டத்தட்ட 30 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இந்த நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸுக்கு பிரைம் ஜுவல்லா இருக்கிறது, அந்த கிரீடமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் தான். பிரம்மோஸோடைய ஃபீட்பேக் இந்த நாடுகள் மிகப்பெரிய லெவலில் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ பிலிப்பைன்ஸுக்கு நம்ம ஏற்கனவே டெலிவரி பண்ணிட்டோம். இந்தோனேஷியாவுக்கு 450 மில்லியன், கிட்டத்தட்ட 5000 கோடி மதிப்பிலான ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. வியட்நாமுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம அந்த இதை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 கோடிக்கும் அதிகமான டீலு. UAE மற்றும் சவுதி அரேபியா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. மலேசியா மற்றும் தாய்லாந்து அப்படின்றது இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்மள வந்தோடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இப்போ பிரம்மோஸ் அப்படின்றது US அலைட் வெப்பன் சிஸ்டத்துலையும் சேர்ந்து இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். சைனா இந்த இடத்துல உண்மையாகவே அதிர்ந்து போன ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.